ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் உள்ள 5 அரசு கோவில்களில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஒரு 5 கோவில்களில் உங்களுக்கான வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கோவிலில் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல வந்து பாருங்கள், அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் இருக்குது பாருங்கள், சென்னை. அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/1/2026. அதுக்குள்ளே அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். பதவியை பொறுத்த வரைக்கும் இளநிலை உதவியாளர் வந்து கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,500 ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. வசூல் எழுத்தர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி சேம் அதே 18,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 10th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 8th பாஸ் பண்ணால் போதுமானது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,900 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காவலர் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. 15,900 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. வேதபாரண்யம் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 15,700 ரூபாய் சேலரி. தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி ஆகமப்பள்ளி அல்லது வேத பாடசாலையில் குறைந்தபட்சம் 3 வருஷத்துக்கான அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி சுயம்பாகம் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 10,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தோருக்கு பாருங்கள் அட்ரஸ், இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு மீதி எல்லாமே கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசி மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும். ஆதார் கார்டு நகல் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்னை மாவட்ட விண்ணப்பதாரனா 50 ரூபாய்க்கான அந்த தபால் தலை ஒட்டணும். அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க 75 ரூபாய்க்கான தபால் விலை ஒட்டி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து பீப்புள் தான் அப்ளை பண்ண முடியும். அதர் ரிலீஜன் அப்ளை பண்ண முடியாதுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சொல்லியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் நேர்காணலுக்கான இன்டர்வியூ, அதாவது அந்த போஸ்டல் மூலமாக அனுப்பப்படும் கால் லெட்டர் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது வந்து கோயிலுக்கான வேலைவாய்ப்பு. 2வது எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அருள்மிகு காசி விஸ்வநாத திருக்கோயில் இருக்கு பாருங்க, பரங்கிமலை, சென்னை. அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி 9/1/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் எழுத்தர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. 15,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. காவல் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. 11,600 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. சேம் இதுக்கும் அதே மாதிரி தான் 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்த கட்டமாக 3வதாக எங்கேருந்து அப்படின்னா, அருள்மிகு ஆதித்ய பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருக்குது பாருங்கள், சென்னை நங்காநல்லூர். அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20/1/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். பதவியை பொறுத்த வரைக்கும் தட்டச்சர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 15,300 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 10th பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளம்பர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 12,400 ரூபாய் கொடுக்குறாங்க. ஐடியில் ப்ளம்பர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 12,400 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. மின் பணியாளர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி ஐடியில் எலக்ட்ரீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க. 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரி டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரிமினல் கேஸ் எதுவுமே உங்கள் மேலே இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க.
ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கசட் ஆஃபீஸில் போயிட்டு சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு சில வந்து நன்னடத்தை சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் நன்னடத்தை சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்க கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் 4வதாக எங்கேருந்து அப்படின்னா உங்களுக்கு அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயில் இருக்குது பாருங்கள், கோவை. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 24/1/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். பதவியை பொறுத்த வரைக்கும் ஓதுவர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரி வந்து 12,400 ரூபா கொடுக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. அதேமாரி 3 வருஷத்துக்கான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணுங்க. இரவு காவலர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. ஸ்டார்டிங் சேலரி 11,600 ரூபா வந்து கொடுக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. இதுக்கும் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு பதவியின் பெயர் என்ன, உங்கள் பெயர் என்ன, ஸோ ஃபாதர் நேம் என்ன, முகவரி என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, எந்த மதத்தை சார்ந்தவங்க எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துட்றேன். இது 4வது நோட்டிஃபிகேஷன். ஸோ ஃபைனலாக எந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு அருள்மிகு கச்சாலீஸ்வரர் திருக்கோயில் இருக்க பாருங்கள், சென்னை அரண்மனைக்காரன் தெரு, அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை, அது இருக்குது பாருங்கள். tnhrc.tngov.in இந்த வெப்சைட்டில் ஃப்ளாஷ் நியூஸில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அல்லது நாளைக்கு பண்ணிடலாங்க, நீங்கள் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இப்போதைக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. என்னமான பதவி அப்படின்னா தட்டச்சர் கேட்டிருக்காங்க. டைப்பிஸ் ஒரு வேக்கன்சி. 15,300 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. தமிழில், அதாவது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு டைப் ரைட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 12,400 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. மேலம் குழு கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. 15,300 ரூபா சேலரி. அரசு இசைப்பள்ளியில் மேலம் குழு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பரிச்சாரகம் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், கூடவே நெய்வேத்தியம் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சுக்கணும். ஓதுவர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுட்டு 3 வருஷத்துக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மடப்பள்ளி கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. இதுக்கும் நெய்வேத்தியம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வேத பாராயணம் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. 3 வருஷத்துக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கணும். காவலர் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. காவலர் கோசோலையில் ஒரு வேக்கன்சி. சேம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. திருவழகு கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. மொத்தமாக 12 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாருங்கள், 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியெலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் hrc.tngov.in இந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணிக்கலாம். இன்னும் அப்டேட் பண்ணலை. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக அந்த கோவிலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கடைசி தேதி 29/1/2026. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். 5 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5த்துக்குமே தமிழகத்தில் உள்ள யார் வேணாலும் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணும்போது நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதாங்க உங்களுக்கான 5 வேலைவாய்ப்புகள். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வேலையை பற்றின தகவலாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஜாப் அப்டேட்டுமே உடனுக்குடன் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.